ஆகட்டும். நான்கு வேதம் 6 சாஸ்திரம் 64 கலைஞானம் 96 தத்துவம் இப்படி சொல்லத்தக்கின நன்னூல்களை கற்றுணர்ந்த குரு பெரியோர்கள் வீட்டிற்கும் சபையின் முன்பாக வந்தேன். என் நாமதேயம் என்ன தெரியுமா? சொன்னாதான் தெரியுங்க. திருப்பதி என்னும் திருமலையில் வீட்டிலிருந்து என்னை காண வரும் பக்தர்களுக்கு நல்ல ஆசைகளை வழங்கக்கூடிய வெங்கடேச பெருமாள் ஏழுமலையான் என்று உணர்வாய். அதுவும் தவிர நான் எடுத்த அவதாரங்கள் பற்றி தெரியுமா? சொன்னாதான் தெரியும். படைக்கும் தொழிலை மேற்கொள்பவன் பிரம்மதேவனுக்கோ படைக்கும் தொழில் செய்வதற்கு 4 வேதங்கள் ஆதாரமாக இருக்கக்கூடியது. அந்த 4 வேதங்களை சோமுகாசூரன் என்ற அரக்கன் களவாடி சென்று ஆழியாகிய சமுத்திரத்தில் மறைத்து வைத்து விட்டான். பிரம்மதேவனோ என்னிடம் வந்து படைக்கும் தொழிலை மேற்கொள்ள முடியாமல் சிரமப்படுகிறேன் என்று முறையமிட்டான். நானோ மீன் என்று சொல்லக்கூடிய மச்சாவதாரம் கொண்டு சமுத்திரம் சென்று அசுரன் சோமுகாசுரனை கொன்று 4 வேதத்தை மீட்டு பிரம்மதேவனிடம் அளித்து சிறப்பாக படைக்கும் தொழிலை ரட்சித்தேன். அதுவும் தவிர சொல்லுங்கள். மாவாளி சக்கரவர்த்தி
இல்லாமல் உன் ஜென்மத்தில் இரியாக பிறந்து வாழ்ந்து வரும் காலங்களில் அவனுக்கோ தாகம் மேலிட்டதால் ஒரு ஆலயத்தினுள் அணையும் தருவாயில் இருந்த தீபத்தில் எண்ணெய் குடிக்க சென்றான். அப்போது அவனுக்கே தெரியாமல் அவனுடைய கால் விரல் நகத்தினால் அணையும் திரியானது மேலெழும்பி அந்த தீபம் பிரகாசமாக எரிந்தது. அதே ஒரு காரணத்திற்காக அடுத்த பிறவியில் மாவலி சக்கரவர்த்தியாக அவன் வரம் தந்து ஆசீர்வாதம் செய்தேன். அவனோ பூமியை ஆண்டது ஆசை மேலிட்டு தேவலோகத்தையும் ஆளும் ஆசை வந்ததால் பல யாகங்கள் செய்து அனைத்தையும் வாரி வாரி தானம் செய்தான். நானோ 3 அடி உயரத்தில் வாமனனாக சென்று 3 அடி மண் கேட்டு பிராமணர் வடிவத்தில் ஆமா ஓர் அடியை பூமியாகவும் மறுஅடியை ஆகாத்தையும் 3வது அடியை அவன் தலையில் வைத்து முத்தி மோட்சம் தந்த பரந்தாமன் என உணர்வாய். அதுவும் தவிர தூணில் நரசிம்மமாகி இரண்யாட்சுதன் என்ற 2 அரக்கர்கள் அதில் இரண்யனின் மனைவியோ லீலாவதி அவளுக்கோ மண் ஆசை ஏற்பட்டது. இரண்யாட்சுதனோ அன்னியின் ஆசையை போக்குவதற்காக பூமியை காயாக சுருட்டி சமுத்திரத்து நரக்கோட்டைக்கு கட்டி அதிலே பதுக்கி வைத்து விட்டார். நானோ வெண்பன்றி என்று சொல்லக்கூடிய வராக அவதாரம் கொண்டு அதிலே ஆமா என்று 7 நாட்கள் இரவும் பகலுமா யுத்தம் செய்து இரண்யாட்சுதனை மடித்து அதனால் தம்பியை கொன்றானே என்ற ஒரு காரணத்தினால் இரண்யன் என்னை எப்படியாவது பழித்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தான். அச்சமயத்திலோ லீலாவதியானவள் கர்ப்பமுற்று பிரகலாதனை பெற்றெடுத்தார். பிரகலாதனோ தாய் தந்தை பெயரை சொல்லாமல் என்னுடைய திரு தாரக மந்திரத்தை மட்டுமே ஓம் நமோ நாராயண என்று சொல்லி வந்தான். இதனால் ஆத்திரம் கொண்ட இரண்யனோ யானையை வைத்து மிதித்தான், நீரிலே போட்டான், எரியும் தீயிலே போட்டான். இப்படி பல நான் விடுவனா அனைத்திலும் காத்தேன். அதையும் மீறி யாரும் இல்லாத இடத்தில் 1000 கற்தூண் மண்டபத்தினிடையே அவனை நிறுத்தி இங்கே நாம் இருவர் மட்டுமே நிற்கிறோம். நீ சொல்லக்கூடிய அறி இறைவன் எங்கடா இருக்கிறான் என்று கேட்டான். பிரகலாதனோ எள்ளுக்குள் எண்ணெயாக இருக்கும் எம்பெருமான் இந்த தூணிலும் இருப்பான், தூணிலும் இருப்பான் என்றான். இவனோ கோபம் கொண்டு எங்கடா அந்த இறைவன் என்று கர்த்துணை ஓண்டி கலாயத்தால் அடித்தான். நானோ நரசிங்கமாக மாறி அவன் உடையில் கழித்து பிரகலாதனை காத்தேன். அதுவும் தவிர
ரேணுகா பரமேஸ்வரிக்கு பக்தர்களை காத்து வரக்கூடிய ரேணுகா பரமேஸ்வரிக்கு ரேணுகா பரமேஸ்வரி அன்னைக்கும் யமதக்கினி மாமுனிக்கும் மகனாக பிறந்து பரசுராமன் என்ற பெயர் பெற்று வாழ்ந்து வரும் காலங்களில் என் தந்தையினுடைய வழக்கமோ அதிகாலை நேரத்தில் குளித்து முடித்து பூஜைகளை செய்வது வழக்கம். அந்த பூஜைகள் செய்வதற்கு என் தாயானவள் ஆற்றிலே சென்று ஜலம் எடுத்து வர வேண்டும். அதாவது ஜலம் எடுத்து வர வீட்டிலிருந்து மண்பாண்டம் குடம் எடுத்து செல்லக்கூடாது. பதிபக்தி தன்மையால் ஆற்றிலே குளித்து முடித்து விட்டு மணலினால் குடம் செய்து அதிலே தண்ணீர் ஜலம் எடுத்து வந்து என் தந்தைக்கு தருவது வழக்கம். பூஜை செய்வது வழக்கம். இப்படி இருக்கும் தருணத்தில் ஒரு நாள் என் தாயானவள் ஆற்றிலே ஜலம் எடுத்துக் கொண்டிருக்கும் சமயத்தில் ஆகாயத்திலே கந்தர்வராக நிழல் பட்டு தெரிந்த என் தாயானவள் யார் என்று பார்த்த ஒரே காரணம் குடமானது அடார் என்று உடைந்தது. மேலும் அது கூடவே இல்லை. இதை ஞான திருஷ்டியில் உணர்ந்த என் தந்தையோ, பரசுராமா, உன் தாயானவள் கற்பு நெறி தவறிவிட்டால் அவள் சிரசை கொண்டு என் தலையில் வை என்றார். அப்படி என்று தந்தையார் கட்டளையிட்டார். தந்தையின் சொல் கேட்கக்கூடிய பிள்ளையாக பிறவியை முடிக்குவதற்காக என் அன்னையை துரத்தி தலையை கொய்து என் தந்தையின் காலடியில் வைத்தேன். எப்படியானாலும் தாயல்லவா, தாயை கொண்ட பாவத்திற்காக அடுத்த பிறவில் என்ன ஆனேன், என்ன அல்லோலல் பட்ட தெரியுமா, தெரிவிக்கிறேன். இப்பிறவியிலோ அண்ணன் பலராமனாகவும் தம்பி கிருஷ்ணனாகவும் ஜனித்து தனி நீராட கருடனையும் ஆதிசேஷனையும் அனுப்பிய விவாதத்தில் எனக்கும் பரசுராமர் அண்ணனுக்கும் வாக்குவாதம் முற்றி அண்ணன் ஒரு திசையில் நடக்க நானும் வட திசையை நோக்கி நடக்கும் போது ஒரு மலையில் கால் எடுத்து வைக்கும் போது அந்த மலையானது அதிர்ந்து விழுந்தது. இப்படியாக தொடர்ந்து 6 மலைகள் மீதும் கால் வைக்க அனைத்தும் சரிந்து விழுந்தது. இது இப்படியே சென்றால் சரிபட்டு வராது என உணர்ந்தனா சாந்தமாகி 7வது மலை மீது கால் எடுத்து வைத்தேன். அந்த மலையானது பூத்து குலுங்கி அன்பாக என்னை வரவேற்றது. நானோ
இந்த மலைதான் நாம் நம்மளுக்கு தங்கக்கூடிய சரியான இடம் என்று உணர்ந்து அங்கே தங்கி நாம் நடந்த பாதையில் வரும் படிக்கட்டாக மாற்றி வரும் பக்தர்களுக்கு நல் காட்சியை தந்து நல் வரத்தை தந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இச்சமயத்தில் நகரியை ஆளக்கூடிய நல் அப்துல் காதர் மகள் நங்கையானவள் பிறந்தது முஸ்லிம் இருந்தாலும் என்னை நோக்கி பூஜை செய்து வந்தார். நானும் கோபாலனாக மாறி அவள் மனத்தை சோதித்தேன். ஆனால் அவள் உறுதியாக என் மேல் பக்தியாக இருப்பதால் அவளை சென்று பார்க்க வேண்டும், காட்சி கொடுக்க வேண்டும். அந்த பேர் வச்சு நான் சேட்டண்ணா என்ன பாவம் அனாதையா கிடைக்குதா இருக்கும் ராஜ்குமார் என்பவர் பெருமாளாக வேடந்தரித்த ஏழைமலைக்காக 5000 ரூபாய் எடுத்திருக்கிறார். அந்த ரூபாயில் அந்த எம்பெருமான் அமர்ந்து 1 கோடி 1 கோடி என்று சுபேஜயம் மகனார் விளங்கக்கூடிய வேடந்தரித்த ஏழைமலைக்காக 500 ரூபாய் சுபேஜயம் ராமு பவானி என்பவர் அண்ணன் வெங்கடேஷ் பெருமாளால் நடித்திருக்கும் அண்ணனுக்காக வேண்டி 1000 ரூபாய் எடுத்திருக்கிறார். சுபேஜயம். அடுத்தது காசு ஏடிஎம் எத்தா கூடாது பார்க்கும் ஒரு வண்ண கண்ணே
பூஜை செய்கிறார் தெரியுமா? அதிகாலை வாரா என்று Yeah.
ஆனால் மாதவா, நம்மை கோரி தவம் செய்தால் நாமும் வரம் கொடுக்க வந்தோம். நம்மை வரமாக வர வேண்டும் என்று கேட்கிறார். இது நியாயமா? ஐயா என்ன பாருங்க, என் கண்ணை பாருங்க. விசித்திரமாக சூரிய பிரகாசம் போல பகவான் பல தொடங்குது. அதே தானா? என்னாங்க உங்களை தாங்க வீட்டுக்கு வந்த நாடு எங்க புதுப்பேட்டைக்கு வந்த புதுப்பேட்டைக்கு வந்த நாடு இன்னைக்கு. என் பொண்ணு அடுப்பாடு உட்காந்துக்குது. பொருள தண்ணீரா மாட்டாடின்னு தான் கேட்டேன். சாண்டா குடிச்சோடனே எங்கேயா பிடிக்கிட்டு வந்த தண்ணீர் கேட்கறேன்னு சொல்லிட்டு தொடப்பாட்டு அடிச்சு தெரியாதா? என்ன வந்து வாடி பொண்ணு கேட்கலாமா? ஜார காட்டு. இது எங்களுக்குள்ளடா, உங்களுக்குள்ள இப்பதான் கிளம்புது. ஒன் சைடு லவாகுது. லவடா ஐனா, லவ் லவ் லவடா ஐனா, லவடா கிடையாதுமா. லவடா லவடா அது லவடா கோடா ஐனா படா ஐனா ஏடா படா ஐனா. பாய் விட்டு பொண்ணு ஐயா, பாய் விட்டு பொண்ணு இல்ல, தலகாணி விட்டு பொண்ணு. போனால் போகட்டும், நாம் வரம் தந்த வந்தோம். ஆமா, அவள் ஆசைப்படி என்ன கோத்திரம் என்ன என்று கூப்பிடு கூப்பிடுங்க வா. ஏய் வா இங்க கொண்டாடி கூப்பிடுங்க. ஞாபகத்துல வந்து கொண்டாடி கூப்பிடுங்க.
ஞாபகத்துல உன் பொண்டாட்டி தான் வாடி போடி கூப்பிட கூடாது. என்னம்மா ஏமானதான் தட்டுல சோறு. ஆமா ஏன்னு கேட்ட மண்டே முன்னாடி கருப்பு இந்த மாதிரி ஓடி போட்டுருந்தான். ஞாபகம் வந்துருச்சு. ஐயோ பாக்குற தெருவு போற பொம்பளை தான் அல்ல உன் பொண்டாட்டியா? கருப்பு ஓனி கண்டா கருப்பு ஓனி கருப்பா இருக்குது பாரு. இருக்கு எல்லாம் கருப்பு தான். ஏங்க குளம் என்ன கோலம் அப்புறம் தம்பி உங்களை பார்த்தா என்னென்னமோ பண்றீங்க. எங்க அதெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு பண்டகை தான். அப்படியே ஆபரேஷன் பண்ணிடுங்க. ஒரே ஒரு பண்டகை தான். முஸ்லிம் பண்டிகை வரும். என்ன பண்டிகை? ஐயா உங்களுக்கு எல்லாம் ஆடு வெட்டி போட்டுருவோம். நாங்க மாட்டுக்கறி திம்போம். முஸ்லிம் பொம்பளைன்னா என்னடா இது? எனக்கு நாமும் யாதவர் குலம், அவ்வளவு துணுக்கர் குலம். நான் பிறந்தது வந்து முஸ்லிம் ஜாதியில பிறந்திருக்கிறேன். நான் வளர்ந்தது முஸ்லிம் ஜாதியில வந்திருக்கிறேன். நான் ஆசைப்பட்டது யாரு? உங்களை தான் ஆசைப்பட்டேன். இது வரைக்கும் ஒரு ஆண்டு தான் நான் பார்த்தது கிடையாது. ஆம்பளை கொஞ்சம் கருப்பா இருக்குமா சிவப்பா இருக்கணும். அப்படியே ரோட்ல போனா அந்த காலை பார்க்க புளிப்பா இருக்கும். ஆமா மூஞ்ச பாரு மூஞ்சி தானே பாத்துக்கிறேன். பாப்பா டேய் 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 பாப்பா பாயிட்டு குடிச்சு தமிழ்ல பேச முடியுமா? தமிழ் ஆம்படியா மட்டும் வேணும். தமிழ் பாஷை வாயில சொல்றாரு அவரு. ஓ அப்படி சொல்லு. தமிழ் ஆம்படியா மட்டும் வேணும். தமிழ் பாஷை வாயில வராது. சாமி எங்க பாசமும் வாயில கூடாது. ஆமா எங்க வாயில கூடாது. கூடாது. ஏன்னு கேட்டா எங்களுக்கு தமிழ் வராது ஐயா. சோகா போட்டு போனே. தமிழ் ஆம்படியா மட்டும் வேணா தமிழ் கத்துக்கோ. என்ன சொல்றாரு அவரு? கூப்பிட்டாரா? தம்பி கண்ணு உனக்கு பேரு இப்ப புதுப்பேட்டில உங்க ஊர்லயே பேரு சொல்றாங்க கண்ணு. உன் பேரு நல்ல பேரா? என்ன பேரு? கூட்டி கொடுத்தானு. ஆமா ஆமா உன்ன மாரி ஆள்லாம் வந்தா அப்பப்ப கூட்டி கொடுக்குறேன் நான். ஆமா சரியாவா உனக்கு? கூட்டி கொடுத்தானு பேரா? ஆமா அதுல பேர் போறோம் நானு. இப்போ என்ன உன்னை எடுத்துமே பகவானுக்கு கூட்டி வைக்க சொல்றேன். என்னன்றேன் அது ஓபனா சொல்லலாம். அறிவு கட்டவனே எங்கிட்ட வேலை செஞ்ச உனக்கு எவ்வளவு சம்பளம் தராங்க? இங்க என்ன போய் தெரிஞ்சு ஒரு 1500 2000 ரூபாய் தான் கொடுப்பாங்க. அதான் கொடுப்பாங்க. அறிவு கட்டவனா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் நான் தருவேன். 10,000 சத்தியமா? சத்தியமா தலைமையில சத்தியமா. ஒரு கோடி குடு கூட்டி வச்ச என்ன வேலை செய்யணும் தெரியுமா? என்ன வேலைன்னு கேட்டா இவ்வளவு அவரை என்ன கூப்பிட்ட? நீ ஆண்டவான கூப்பிட்ட.
இனிமே நீ மாமா தான் கூப்பிடுற. இனிமே இந்த ஊர்ல வந்து நீ எத்தனை பேர் நீ அண்ணாடு கூப்பிட்டியோ சரி அத்தனை பேரும் நீ மாமா சரி போயா சுத்தமா பேர் ஏன் விட்டு வேலை செய்ய. ஓ 10 ரூபாய் 10,000 சம்பளம் வச்ச என்ன வரோபுரா மாமா மாமா சரி யா அண்ணன் பேர் வேலை செய்ய சுத்த பேர் மாதிரி வேலை செய்ய. சரி மாமா வேலை பார்த்து அவரை கொண்டாந்து தம்பி வெளியே அவர் உள்ள விட்டுட்டு நீ வாசப்படியில உட்காந்துக்கோ உனக்கு 10,000 ரூபாய் சம்பளம். ஓ வெளிய உள்ள விட்டுட்டு வாசப்படியில உட்காந்து காவலுக்கு எல்லாம் கூட்டி வைக்கிற வேலை சொல்ற பாரு. இந்த பாருமா அவர் என்ன சொன்னா தெரியுமா, துளக்க கொள்ள பெண்ணை நான் எடுத்தா நியாயமா. சேலை சின்ன மாமா சேலை துவைக்க வேண்டும். சின்ன மாமா அப்படி நாங்க 2 பேரும் உள்ள இருப்போம். நீ என்ன பண்ற பாத்ரூம்ல போயிட்டு யாரை எல்லாம் அவுத்து போட்டிருப்ப அதெல்லாம் நீ துவச்சு வைக்கணும். நான் பொம்பளை துணி தைக்கிறதுக்கு 10,000 ரூபாய். 10,000 ரூபாய் இல்ல பணமே என்ன ஒண்ணு என்ன அட்வான்ஸ் வாங்கி நடந்துச்சு. அட்வான்ஸ் வாங்குச்சு. அட்வான்ஸ் வாங்கி கொடுக்கலனாக்கா உன் தங்கச்சி கொண்டு எங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் கூட்டி வச்சு போடா. சரி இரு விடு இப்ப அட்வான்ஸுக்கு அந்த ஆள்கிட்ட போய் கழிச்சுக்கு போ. என்ன சொல்றாரு கேட்கணுமா? நீ 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குற இந்த ஆளுகிட்ட என்ன சொல்றாரு கேட்க மாட்டாரு. நான் செத்து போறேன்னு படுத்துக்கிறேன். நீ என்ன பண்ற பெருமாள் கொலை அவர் கழுத்துல மாத்த கொலை பண்ணிட்டாரு. பெருமாள் கொலையா அதையும் கட்டுவன பாய் விட்டு பண்ண பெருமாள் கொலை பண்ணிட்டாரு. சரி போ. இந்த பொண்ணா வாங்கி இருக்க மாட்டேங்குது லைட்டா. ஆண்டவா கொலபாட்டிக்கிற நாயமான அப்படி போய் வர மாட்டியா ஆண்டவா எப்பனா எடுத்து பாரு. கேட்டா
ஏன்னு கேட்டா இவரதான் மனசுன்னு நினைச்சிருந்தேன். மனசுல நினைச்சேன் நிறைவேறி போச்சு. இனிமே நீ என்னடா ஆளு போட. I see you great. அதான் இங்கிலீஷ் புரிஞ்சுது பாரு பாப்பா. உங்களுக்கு எந்த வேலையும் இல்லடா, அவங்களுக்கு லவ் வந்துருச்சு. ஆமா அப்படியாடா. இத நந்தியாரப்பட்டவர். ஆமா. வெங்கடேச பெருமாள். இந்த நந்தியை கொண்டு மலை மீது போகின்ற போது நகரி தேசத்தை நாடி செல்லும் போது நகர தேசத்தை ஆளக்கூடிய அப்தகாதர் தாய் சபை நாடி வருகிறார். அதே